நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 32வது தசகம். ஸ்ரீ மத்சாவதாரம். மெய்ப்பொருள் அறிவோம். முன்பொரு கால் 6வது மன்வந்திரத்தின் முடிவிலே திடீரென்று ஒரு பிரளயம், அவாந்தர பிரளயம் என்று கூறப்படும் அந்த பிரளயம் உண்டாயிற்று. அது சமயம் பிரம்மதேவர் நித்திரையில் ஆழ்ந்திருந்தார். அவரது முகத்திலிருந்து ஹயக்ரீவன் என்ற பேரசுரன் வேதங்களை கவர்ந்து சென்றான். அது சமயம் பகவான் மீன் வடிவிலே தோன்ற விரும்பினார். தமிழக மன்னரான சத்தியவரதன் ஆற்றின் நீரில் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கையில் அவருடைய கூப்பிய கைகளில் பகவான் பளபளப்பான வடிவுடன் ஒரு மீன் குஞ்சாக தோன்றினார். ராஜ ரிஷியான சத்தியவிரதன் மீன் குஞ்சு வடிவில் உள்ள பகவானை நீரில் விட்டபொழுது மிகவும் பயந்த பகவானை தன்னுடைய நீர் நிரம்பிய பாத்திரத்திலேயே தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்று விட்டார். பிரபோ, பகவான் சில நாட்களிலேயே அந்த தீர்த்த பாத்திரத்தின் அளவினும் பெரிதாகவே ஒரு கிணற்றிற்கும் பின் குளத்திற்கும் பின் ஏரிக்கும் மாறி மாறி சென்று அனைத்தையும் பரவி வளர்ந்து கொண்டே இருந்தார் நம்பகவான். பிறகு பகவானது கட்டளைப்படி அந்த ராஜரிஷி தனது யோக வலிமையால் கடலுக்கு கொண்டு சேர்க்க பகவான் பிரளயத்தை காண விரும்பிய அவரிடம் 7 நாட்கள் பொறுத்து கொண்டிரு சத்தியவரதா என்று சொல்லி மறைந்தார். பகவான் குறித்த நாள் வந்த பொழுது பெய்த மழையால் பூமி நிரம்பி மூழ்கி மறையவே அந்த ராஜரிஷியான சத்தியவரதன் சப்த ரிஷிகளுடன் பிரளய நீரிலே சுழன்று தவித்து பகவானையே, குருவாயூரப்பனையே சரணமடைந்தார். அப்பொழுது பகவானின் கட்டளைப்படி பூமாதேவி தோணி உருவில் வர அதில் அவர்கள் எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். அந்த தோணி ஆடுவது கண்டு அவர்கள் நடுங்கவே குருவாயூரப்பரான மகாவிஷ்ணு அந்த பிரளய ஜலத்திலே பெரிய மீனுரு கொண்டு மீண்டும் தோன்றினார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. லட்ச யோஜனை நீச்சி கொண்ட மிக்க பேரொளி படைத்த பெருத்த மீனுரு. அந்த மீனுருவில் தோன்றிய பகவானை கண்ட முனிவர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டு பகவானின் சொற்படி பூமி வடிவான தோணியை பகவானுடைய பெருத்த கொம்பிலே கட்டினார்கள். அந்த தோணியை இழுத்து கொண்டு குருவாயூரப்பரான மகாவிஷ்ணு முனிவர் குலத்திற்கு உலகின் பற்பல பிரிவுகளை காண்பித்து கொண்டும் அரசரான சத்தியவிரதனால் நன்கு துதிக்கப்பட்டு அவருக்கும் மேலான ஆத்ம ஞானத்தை உபதேசித்து கொண்டும் நீரிலே உலாவி வந்தார். கல்பத்தின் முடிவிலே அந்த 7 முனிவர்களையும் முன்போலவே அவர்களது இடத்திலே அமர்த்தி அந்த மன்னரான சத்தியவிரதனை வைவஸ்வத மனுவாகச் செய்துவிட்டு மிக்க கோபம் கொண்டு ஹயக்ரீவன், அதாவது வேதங்களை கவர்ந்து சென்ற அந்த அசுரனை தாக்கினார் நம் பகவான் குருவாயூரப்பன். ஹே குருவாயூரப்பா, பகவானுடைய உயர்ந்த கொம்பினால் அந்த அசுரனின் மார்பை பிளந்து, ஹயக்ரீவனின் மார்பை பிளந்து அவனை கீழே தள்ளிவிட்டு வேதங்களை அவனிடமிருந்து கைப்பற்றி மனம் மகிழ்வுற்ற பிரம்மதேவனிடம் அளித்தார். அத்தகைய அற்புதமான உலகமே வியக்கும் வண்ணம் சக்தி படைத்த மகாவிஷ்ணுவே, குருவாயூரப்பனே, நாராயண பட்டத்திரியாகிய என்னையும் ஆரோக்கிய வாழ்வு வாழ அனுமதிப்பாய் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அழகான தசகத்தை இனிதே முடிக்கிறார் நம் அகில குருவான நாராயண பட்டத்திரி. ராதே கிருஷ்ணா.